இந்த ஷார்ட் வீடியோவில் டைப் பண்ணி முடித்த உடனே ரிசல்ட் வரும். அது ப்ராக்ரஸ் ஆகி ஒரு லெவலுக்குமே ரிசல்ட் வந்துக்கிட்டு இருக்கும். நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணுவீங்க, பார்ப்பீங்க, அடுத்த லெவல் போவீங்கன்ற மாதிரி நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் கிளிக் பண்ணி டைப் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, டைப் பண்ணி இவ்வளோ டெக்ஸ்ட்டையும் முடிச்சதுக்கப்புறம் நம்ம எப்படி அடிச்சிருக்கோன்ற ரிசல்ட் ஒன்று வரும். அதில் ரிசல்ட் பேஜில் என்னென்ன இருக்கும், எப்படி அதை புரிஞ்சுக்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம். இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி காமிக்கும் பொழுது எண்ட் ஆஃப் த செஷனில் உங்களுக்கு அந்த ரிசல்ட் வரும். பட் இதை ஃபுல்லாக நான் பண்ணணும்னா டைம் ஆகுன்றதுனால நான் இதை பண்ண போகிறது இல்லை. நான் பார்ட் 2 அப்படின்றதில்ல, சும்மா சாம்பிளுக்கு ஒரு டெக்ஸ்ட்டை போட்டு வச்சுருக்கேன் ப்ராக்டிஸ்க்காக, உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. இதை கிளிக் பண்ணும் பொழுது டெஸ்ட்டுன்னு ஒரே ஒரு வேர்ட் மட்டும் இருக்குது. பட் யூஸ்வலாக இவ்வளோ குட்டியாலாம் இருக்காது. இதை நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா டீன்ற கேரக்டரை டைப் பண்ண சொல்லுது. தென் இஎஸ்டி நான் ரொம்ப கரெக்டாக 4 கேரக்டரையும் கரெக்டாக கீப் பண்ணி முடிச்சதுனால என்னுடைய அக்யூரசி 100%. எல்லாமே பார்க்கத்தா தெரியும் உங்களுக்கு. இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் கிளிக் பண்ணும் பொழுது இந்த மாதிரி வரும். பார்த்தீங்கன்னா எந்த லெசன் நான் டைப் பண்ணேன், அவுட்புட் என்னன்றது வந்திருக்கு. தென் இந்த லெவல்லையே நான் இன்னும் கொஞ்சம் அடிக்கணும்னு நினச்சா ரீட்ரை லெசன் நான் கொடுக்கும் பொழுது இந்த லெசனே திருப்பி லோட் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியுதா உங்களுக்கு? திருப்பி நான் அதை டைப் பண்ணிக்கலாம். டிஇஎஸ்டின்னு நான் திருப்பி கரெக்டாக கீ பண்ணி முடிச்சுட்டேன். நெக்ஸ்ட் லெசன் கிளிக் பண்ணோன்னா இதுக்கப்புறம் லெசன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது ஓப்பன் ஆகும். லெவல் கிளிக் பண்ணால் திருப்பி இதே லெவலில் நீங்கள் நிறைய லெவல்ஸில் ஏதாவது பிக் பண்ணிக்கலான்ற மாதிரி எல்லாமே சேம் கான்செப்ட் தான். டெஸ்ட்டில் நான் தப்பாக கீப் பண்ணும்பொழுது பாருங்களேன், டிஇஎஸ்டிக்கு நான் தப்பாக கீப் பண்ணிட்டேன். இப்போது அடுத்த லெவல் நான் எடுத்துக்கிறதுக்கு இது அலோவ் பண்ணாது. இந்த லெவல் தான் எடுக்கணும். இதில் நான் 100% அக்யூரசி மெயின்டைன் பண்ணால் கிரேட். ஒரு 92 வரைக்கும் அலோவ் பண்ணோம். அது கீழே போச்சுன்னா அலோவ் பண்ணாது. ஸோ இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் கூட இதில் நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது, ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஈஸியாக இருக்கும். புரியுறதுக்கு ஈஸியாக இருக்கும். புரிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியாக இதை மேனேஜ் பண்ண முடியும். டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு பயன்படுத்த முடியும். புரியும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த கிளாஸில், அடுத்த செஷனில் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.